சனீஸ்வரர் தனியாக இருந்தார்னா அந்த சனீஸ்வரருக்கு மாதம் ஒரு முறை ஒரு அர்ச்சனை செய்கிறது, இல்லை 2 மாதம் 3 மாதங்களுக்கு ஒரு தரம் ஒரு அர்ச்சனை செய்து வருதல் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றது. அப்படி முடியல அப்படின்னா ராமரோடு சேர்ந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று, ராமரோடு சேர்ந்த ஆஞ்சநேயர் தனியாக இருந்தாலும் சரி, ராமரோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த ஆஞ்சநேயரை வணங்கி வருதல். அந்த ஆஞ்சநேயர் பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 ஒரு 4 அல்லது 5 சுற்றுகள் வலம் வந்து ஆஞ்சநேயரை வணங்கி, அவருக்கு பிடிச்ச வருஷத்துக்கு ஒரு தரம் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தரம் ஒரு வெண்ணைக்காப்பு சாத்துறது அல்லது ஒரு வெத்தலை மாலை சாத்துறது, இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது தவிர நம்முடைய அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரக்கால் மூவரும் அவருடைய நட்சத்திரம் வரும்போது கோவிலுக்கு சென்று, பிடித்த இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து வருடல் தவிர்க்காமல் செய்ய வேண்டும்.